ஹாய் திஸ் இஸ் நாகு. டுடே வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முருங்கைக்காய் வச்சு தொக்கு ரெசிபி தான். இதை காரக்குழம்புன்னு கூட சொல்லலாம். தொக்கா இன்றைக்கி வைக்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ என்னெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போய் பார்த்தலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்காய் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரம் சூடு ஏறினது 4 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதும் நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுங்க, நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் தக்காளி பூண்டு சீரகத்தை போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அது இது கூட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கி வரட்டும். அது வதங்கி வந்ததுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ரொம்பலாம் சேர்த்துக்கூடாது. நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த முருங்கைக்காய்க்குள்ளே அந்த காரம்லாம் போகணும் இல்லையா, அதனால் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு விட்டுட்டோன்னா நல்லா கொதித்து வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லியெல்லாம் நல்லா தூவி விட்டுட்டு இறக்கி விட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான், இந்த தொக்கு ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஒரு சிம்பிளான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் வந்து நான் ரொம்பலாம் சேர்த்துக்க மாட்டேன். ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு சிம்மில் வச்சாலே நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அதுவே போதுமானதாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு முருங்கைக்காய் வந்து சின்னதாக கட் பண்ணோம். ரொம்ப பெருசாக கட் பண்ணிட்டா, ஏன்னா அந்த தொக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்குள்ளெல்லாம் மசாலா போகாது. அதனால் சின்னதாக கட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.